10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு 5 மணி நேரத்திற்கும் மேலாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரிசு வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்க பேச வைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்து என் தங்கச்சிக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைக்கிறார். செந்தில் ராஜா, விவரங்கள். நந்தா, விஜயுடைய அந்த கல்வி விருது வழங்கும் விழா தற்போது திருவான்மையூரில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் இன்று காலையில் இருந்து அது நடைபெற்று வருகிறது. இன்று 21 மாவட்டங்களில் இருந்து 800 மாணவர்களுக்கு இந்த விருது வழங்குவது என முடிவெடுக்கப்பட்டு அதற்கான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த விருது வழங்கும் விழாவிற்கு நடிகர் விஜய் 10 மணி அளவில் வந்து 10:30 மணி அளவில் அவருடைய பேச்சை முடித்தார். அதற்கு பிறகு 10:40 மணி அளவில் இந்த ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ் வழங்கும் அந்த நிகழ்வானது தொடங்கியது. சுமார் 5 மணி நேரமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து மேடையில் நின்று மாணவர்களுக்கு அந்த ஊக்கத்தொகை வழங்கி வருகிறார். 5 மணி நேரத்தில் சுமார் 350 மாணவர்களுக்கு அவர் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டு சான்றிதழையும் வழங்கி இருக்கிறார். இன்னும் 450 மாணவர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்வு ஆனது 8 அல்லது இரவு 9 மணி வரை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் 5 மணி நேரத்திலும் 350 மாணவர்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் 3 முறை மட்டுமே நடிகர் விஜய் சுமார் 10 நிமிடம் இடைவேளை எடுத்தார். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக அந்த விருதை வழங்கி கொண்டிருக்கிறார். எனவே இன்னும் 450 மாணவர்களுக்கு அந்த விருது வழங்க வேண்டியது இருக்கிறது. எனவே இன்று இரவு 9 மணி கூட ஆகலாம் இந்த நிகழ்ச்சி முடிவதற்கு என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நந்தா, நன்றி செந்தில் ராஜா, விரிவான விவரங்களுக்கு.